ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையலறை. பால் வந்து இன்றைக்கி பாலில் வந்து ஒரு மில்க் ஸ்வீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் ஒரு 1/2 லிட்டர் பாலில் நல்லா காய்ச்சி சுண்டை காய்ச்சி, அதாவது மீடியம் ஃப்ளேம் கொதிக்க ஆரம்பித்தோன்னே மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கடைசியில் இந்த மாதிரி வரணும். ஸோ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், வினிகர் அல்லது எலுமிச்சம்பழம் ஏதோ ஒன்று புழிஞ்சு விட்டு இந்த ஸ்டேஜில் கொண்டு வந்துடும். இதை விட நல்லா திரண்டு வரும். இப்போ வந்து 1 ஸ்பூன் சுகர் வந்து இதில் நான் ஆட் பண்ணுறேன். எனக்கு வந்து 1 ஸ்பூன் சுகர் போதும். அதுக்கு மேலே சுகர் வேணும்னா இது வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிடும் சுகர் கண்டென்ட். பாருங்கள், திரண்டு வந்துச்சு. நல்லா சுகர் சேர்த்தியாச்சு. இன்னும் கொஞ்சம் திரண்டு வரட்டும், ஏன்னா சுகர் போட்டிருக்கிறதுனால அந்த சூட்டுக்கு கொஞ்சம் இலகும். இப்போ ஏலக்காய் விதை, ஒரு 2 ஏலக்காய் விதை, என்ன குவான்டிட்டி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் போடணும். ஜாஸ்தி போட்டிங்கன்னா வாசனை ரொம்ப தூக்கிடும். அடுத்தது ஒரு ஸ்பூன் இல்லைன்னா 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கும் மேலே. இது வந்து நான் பிகினர்ஸ்க்கு போட்டிருக்கேன். அழகாக உருண்டு வருது பாருங்கள் ஸ்வீட். நெய், சர்க்கரை, ஏலக்காய் போட்டு நல்லா இலகுனதுக்கப்புறம் அழகாக வருது. அப்படியே இது வந்து நம்ம ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சு கட் பண்ணி சாப்பிட்லாம். பேன்லேருந்து தட்டுக்கு மாற்றிட்டேன், பரவாயில்ல வச்சுருக்கேன். இதில் வந்து எனக்கு சுகர் பத்தலை, சுகரும் 1 ஸ்பூன் கீயும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து பரவாயில்ல ஆற வச்சுருக்கேன். இது நம்ம கட் பண்ணியும் சாப்பிட்லாம், அப்படியே ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.